வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். சினிமாவுக்காக சென்னைக்கு ஓடி வர எல்லாருக்குமே சென்னை தான் இரண்டாவது தாய். நம்மளுடைய கஷ்டம், வலி, அவமானம், பசி, பட்டினி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்மளை லட்சியத்தை நோக்கி பயணிக்க வைக்கிற ஒரு 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 குணத்தை யார் தருது அப்படின்னா சென்னை தான். அந்த மாதிரி உதவி இயக்குனராக வாழ்ந்த காலத்தில் என்னோட ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார், மாரி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய உலக சினிமாவை எனக்கு போட்டு காமிச்சிட்டே இருப்பார். நிறைய சினிமா பார்ப்போம், நிறைய பேசுவோம், நிறைய கதைகளை பேசுவோம். அப்பப்போ ஒரு நண்பர் அப்படிங்கிற சின்ன சின்ன மனக்கசிவுகள் வந்தாலும் கூட மறுபடியும் பேசிக்குவோம். ஒரு நல்ல நண்பர், ரொம்ப யதார்த்தமான ஒரு நண்பர். அவர் நிறைய கதை எழுதி வச்சிருந்தாரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சினிமாவை விட்டு விலகி இருக்கிறதா ஒரு நண்பர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் சினிமாவில் ஜெயிக்கணும். ஏன்னா சினிமாவுக்காக அவர் குடும்பத்தை விட்டு சென்னையில் பேச்சுலராக என் கூட ரூமில் தங்கி போராடிட்டு இருந்தார். அவர் ஜெயிக்கணும், அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு கவிதை எனக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கவிதையை நான் சொல்கிறேன். கவிதை என்னன்னா, கவலைப்பட ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்பதே கவலை. ரெண்டே வரியில நறுக்குன்னு ஒரு கவிதை சொன்னார். இது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனாலும் இந்த கவிதை அடிக்கடி நண்பரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அவர் பேர் மாரி. கவலைப்பட ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்பதே கவலை.